கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டா. அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியா முள்ளடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. என்னையா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. அவர் உழைச்சுதானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். கலெக்டர் சார், என் பேரு உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சா? நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? கலெக்டர் மீட்டிங்ல என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்கா அடகு வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப்.